Hello friends, welcome to Jenny Cooks. Friends, இன்னைக்கு peerkkankai gravy எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். peerkkankai gravy ரொம்ப அருமையா இருக்கும். நல்லா சூடான சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குங்க. இது சப்பாத்தி, இட்லி, தோசைக்குமே நல்லா இருக்கும். peerkkankai பாத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதிக அளவு நார்ச்சத்து உள்ளது. அதை கட்டாயம் சாப்பிடுங்க. இப்போ வாங்க இந்த peerkkankai gravy எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த peerkkankai குழம்பு சொன்னாலாம் பத்தாதுங்க. நீங்க செஞ்சு பாருங்க. செஞ்சீங்கன்னா தான் இதோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு தெரியும். இந்த peerkkankai கிரேவி செய்யறதுக்கு நான் 3 மீடியம் சைஸ் peerkkankai எடுத்திருக்கேங்க. இது தோல் சீவிக்கலாம். இது ஒரு 3/4 கிலோ வரும். peerkkankai எவ்வளோ காய் வச்சு வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம். நல்லா பிஞ்சு காயாக நாட்டுக்காயாக பார்த்து வாங்கிக்கோங்க. சாப்பிட நல்லாயிருக்கும். அதே மாதிரி peerkkankai கட் பண்ணும்போது லைட்டாக கொஞ்சம் கட் பண்ணி வாயில் வச்சு பாருங்கள். அது கசப்பு இருந்ததுன்னா அந்த காய் ஃபுல்லுமே கசக்கும். அதனால் இது peerkkankai மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்து கட் பண்ணணும். இல்லாட்டினா குழம்பு ஃபுல்லாக வேஸ்ட் ஆயிரும். இப்போ தோல் சீவும்போது அந்த மேலே தூக்கிட்டு அந்த ஒவ்வொரு கண்ணாக இருக்குது பாருங்கள், அதை ஃபஸ்ட்டு சீவிடுங்க. அதுக்கப்புறம் தோல் சீவணும்போது உங்களுக்கு ஈஸியாக தோல் வந்து சீவி எடுத்துடலாம். peerkkankai தோல் சீவி தான் செய்யணும்னு அவசியம் இல்லை, அப்படியேவும் போட்டு சாப்பிட்லாம். இப்போ இந்த தோல்லாம் எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் வந்து சட்னிக்கு, இட்லி, தோசைக்கு அந்த மாதிரி சட்னி வச்சுக்கோங்க. சாதத்துக்குமே அந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ peerkkankai வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக வேணால், கொஞ்சம் சின்னதாக வேணால், ஓரளவுக்கு மீடியம் சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ peerkkankai வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் உங்கள் குழம்புக்கு எவ்வளோ ஆயில் வேணுமோ அந்தளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சூடானோடனே 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டு பொரிய விட்டுக்கோங்க. ஒரு 10-15 வெந்தயம் சும்மா ஃப்ளேவருக்காக போட்டிருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதையும் நல்லா பொரிய விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் வதக்குறதுல தான் இந்த டேஸ்ட் இருக்குது. கருக விடக்கூடாது. கருக விட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டு சுத்தமாக மாறிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா சும்மா ஒரு 10 செகண்ட் கலக்குனா போதும். ரொம்ப பச்சை வாசனை போகணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. நம்ம வதக்க எல்லாம் போயிடும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற peerkkankai சேர்த்துக்கோங்க. peerkkankai கிரேவி இப்படி செஞ்சிங்கன்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சொல்கிற மாதிரியே செஞ்சுக்கோங்க. இப்போ peerkkankai கொட்டிட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடவே 2 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். கொத்தமல்லி தூள் பார்த்திங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது வந்து சாம்பார் தூள், வீட்டில் அரைச்சது, கடையில் வாங்கினது, எது வேணாலும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கலாம். இப்போ தக்காளி சேர்க்காத வரைக்கும் பச்சை வாசனை சீக்கிரமாக நம்ம மசாலா போயிடும். இதுக்கப்புறமா அந்த பச்சை வாசனை போனோடனே 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா 1 நிமிஷம் அல்லது 2 நிமிஷம் நல்லா 2 நிமிஷம் வதக்குனா போதும். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும் அப்படிலாம் இல்லை, வதக்குனிங்கன்னா போதும். அந்த தக்காளி பச்சை வாசனை போயிடும். இப்போ தக்காளி நல்லா பச்சை வாசனை போட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன். துருவியும் போட்டுக்கலாம், இந்த மாதிரி கீரல் போட்டும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை நான் சேர்த்துருக்குறேன். இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு நல்லா எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். எப்போவுமே தேங்காவை கடைசி தான் சேர்ப்போம், ஆனால் இந்த கிரேவிக்கு இப்போவே சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த peerkkankai கிரேவியோட டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா இந்த வேர்க்கடலை, இந்த தேங்காய், நம்ம வதக்கிறது, மசாலா சேர்க்குறது இதில் தான் இருக்குது. இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா கொதிக்க வச்சுருக்கேன். ஏன்னா கொதிக்கிற தண்ணி சேர்த்தோம்னா சீக்கிரமாக கொதி வந்துடும். அதனால் கொதிக்கிற தண்ணி, குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். அதனால் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பும் தேவையான அளவு போட்டு, இந்த மல்லித்தலை தான் இந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட். அதாவது நம்ம சமையலில் நிறைய மல்லித்தலை நான் போட்டு வைப்பேன், ரொம்ப நல்லாயிருக்கும். மல்லித்தலை கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுட்டு இது நல்லா இந்த காய் வேகிற வரைக்கும் விடுங்க. நம்ம வதக்கும் போதே ஒரு பாதி அளவு காய் வெந்திருக்கும்.
மூடி போட்டு கொஞ்சம் இந்த மாதிரி கேப் விட்டு வேக வைங்க. காய் வேகிற வரைக்கும் நல்லா மூடி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து காய் நல்லா வெந்துருச்சு, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் மல்லித்தழை நீங்கள் தூவுறதுனா கூட தூவிக்கோங்க. சூப்பரான முறையில் பீர்க்கங்காய் குழம்பு தயாராகிடுச்சுங்க. இந்த பீர்க்கங்காய் கிரேவி ரெசிபி உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பீர்க்கங்காய் கிரேவி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஜெனி குக் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருமே கீழே கமெண்ட்டில் உங்களுக்கு என்ன சமையல் பிடிக்கும், நான் என்ன செஞ்சு காட்டுறேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு ரெசிபியாக நான் போடுறேன். தேங்க்யூ, பாய்.